முற்றிலும் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய படம். ஃபார் எக்ஸாம்பிள் சூதுகவு. எஸ் இப்ப சார். நீங்க சொன்ன மாரி அதுக்கு பெரிய ரெஃபரன்ஸே கிடையாது. அப்புறம் என்னன்னு கேட்டா, அதுல இருக்க எல்லாமே வழக்கமாக சொல்லப்பட்ட கதைப்பாணிகளுக்கு மாற்றான ஒரு மாடல். அந்த மாரி ஒரு கதை குடுக்கணும். அதே மாரி தான் காதலும் கடந்து போகுமேன்னு கூட அப்படிதான். அப்படி ஒரு மெனக்கெட்டு அப்படியான படங்கள் பண்றதுல என்ன ஒரு எக்ஸ்டசி நீங்க ஃபீல் பண்றீங்க? சார் அது ரொம்ப சிம்பிள் சார். நம்ம புதிய எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குறது தான் எனக்கு அல்டிமேட் ஜாய். ஆடியன்ஸ்க்கு வந்து புதிய எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குறது தான் என்னோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்டே. ஆ. கிவிங் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஈச் டைம்னு. ஸோ அது அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி குடுக்க முடியும்னா, லக்கிலி நம்ம தமிழ் சினிமால சர்டன் ஜானர்ஸ் இன்னும் நம்ம தொட மாட்டேங்கிறோம். சர்டன் ம். ஏரியாக்குள்ள போ மாட்டேங்கிறோம். ஸோ அது இன்டர்நேஷனலா நீங்க எல்லா பிற மொழிகள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் இப்ப நீங்க உணவு சொன்னேன். உணவு மாரி தான் சார். வேற வேற உணவுகள் வேற வேற இடத்துல வேற வேற மாரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது மாரி படங்களும் அதே தான். அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மையோட ஒவ்வொரு மொழியிலயும் வேற வேற மாரி பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றது மூலியமா, அதுலருந்து சிலது நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். அந்த தீம, அந்த டேஸ்ட்ட நம்ம படங்கள்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். அது மூலியமா ஒரு புது உணவ குக் பண்ண முடியும். அந்த அது மூலியமா ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ குடுக்க முடியும். ஸோ அதுதான் என்னோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்.